அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான பதிவு இது. நமது டிஆர்பி எஸ்ஜிடி தேர்வு எழுதி அதற்கான ஆன்சர் கீ வெளியிட்டு ரிசல்ட் போட வேண்டிய நிலை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாணவர்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இந்த பதிவு. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர் தேர்வு அப்படின்றது இதுதான் முதல் முறையில் இந்த தேர்வு நடத்தினாங்க 2024. அதுக்கு முன்னாடி 2011, 12, 13 பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்ற டெட்டு தேர்வு எழுதி டேட்டா போஸ்டிங் போட்டாங்க. அந்த பேப்பர் 1, பேப்பர் 2ல் 90 மதிப்பெண்றது 82 மதிப்பெண் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கும் பொது பிரிவினருக்கு 90ன்ற மதிப்பெண் மாற்றிய பொழுது அதற்கான கேஸ் கோர்ட்டில் போட்டு அது ஒரு 7-8 வருஷம் இந்த கேஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கு அடுத்தது மீண்டும் சென்ற கவர்மெண்ட்டு முடிகிற தருவாயில் ஒரு ஜியோ பாஸ் பண்ணிட்டு போனாங்க. இவங்க அதற்கான ஒரு தேர்வை வைத்தார்கள். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இந்த தேர்வு அப்படின்றது கொண்டாந்துருந்தாங்க. ஏன்னா இப்போ எப்படி ஸ்கூல் காலேஜஸ்க்கு நெட் செட்டு தேவையோ அது மாதிரி ஸ்கூல் டீச்சர் ஆகணும்னா இப்போ டெட் அப்படின்றது பாஸ் பண்ணி அதுக்கடுத்து ஒரு தேர்வு வச்சு போஸ்டிங் அப்படின்ற நிலை கொண்டு வந்தாங்க. இதையுமே சரியான முறையில் டிஆர்பி போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே இன்றைக்கி ரிசல்ட்டு முடித்து போஸ்டிங் கிடச்சி உள்ளே போயிருந்துருக்கலாம். பட்டு இது வரைக்கும் ஏற்கனவே பிடிபிஆர்டி முடித்த மாணவர்களுக்கு எக்ஸாம் நடந்தது, ரிசல்ட் வந்தது, ஆன்சர் கீழே வெளியிட்டு ரிசல்ட் போட்டு வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு கொடுத்து வெரிஃபை பண்ணி அதுக்கு ஒரு கேஸ்லாம் போட்டு அதுக்கு தயாராக ரெடியாக வர ஸ்டேஜில் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்லேயும் முடியும் தருவாயில் இருக்குது. கவர்மெண்ட் சைட்ல எல்லாமே ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் காலம் தாமதம் பண்ணாலும் இது போடாத இருக்க வாய்ப்பே இல்லை, போட்டே தீரணும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 2025 இப்போ இன்னும் ஒரு நமக்கு இன்றைக்கி தேதி 19 இன்னும் ஒரு 13 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த ஆண்டே முடிகிற தருவாய் வந்துள்ளது. அப்படி இருக்கிற இதில் இப்போ நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு இப்போ எஸ்ஜிடியாவது பரவாயில்ல எழுதிட்டு ஆன்சருக்கு போடல, ரிசல்ட் போடலன்னு விட்டுருக்கலாம். இதே பேப்பர் 2 எழுதி பாஸ் பண்ணி கை கெட்டது வாய் கெட்டலன்ற மாதிரி நிறைய பேர் வருத்தத்தோடு இருக்காங்க. ஸோ அது மாதிரி இப்போ எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் இந்த யூஜி, பிஆர்டி, பிடியுடைய ரிசல்ட் விட்ட உடனே இது விடுற மாதிரி தான் ப்ரொபோசல் இருக்குது. ஸோ அனைத்து விதமான கேஸும் இப்போ முடித்து இது போட்டே தீரணுன்ற நிலை இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டும் இவ்வளோ நாள் காலம் தாழ்த்திட்டாங்க. பட் இனிமேல் காலம் தாழ்த்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ 2026 ஏப்ரல் மேலே மீண்டும் எலெக்ஷன் வரக்கூடிய இது இருக்குது. அதுக்கு ஒரு வருஷம் தான் நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ சென்ற ஆண்டு போட்ட ஷெடியூல் படி எக்ஸாம் வச்சாங்க போஸ்டிங் போடல. ஸோ இந்த ஆண்டு வைக்கிற ஷெடியூல் டிசம்பர் எண்டுக்குள்ளே வெளியிட போகிறாங்க. அப்போ இதுக்கான இது கொடுத்தே தீரணும். அது மட்டும் இல்லை, இதுக்கு மேலேயும் காலம் தாழ்த்திட்டு இருக்க வாய்ப்பில்லை. நிறைய எதிர்க்கட்சி மாணவர்கள்லாம் நிறைய திரும்ப அதெல்லாம் ரிசல்ட் போடல, இந்த பற்றி ஆன்சருக்கு வெளியிடல, டிஆர் போர்டு செயல்படுறதா பண்ணலையா அப்படின்றது அது இந்த போர்டு கழிச்சிட்டு போகலான்ற மாதிரி கூட கோர்ட்லலாம் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, டிஸ்கஷன் போயிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த 25, 24 பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு. 25ல் இப்போ உங்களுக்கெல்லாம் அதிகபட்சம் நாங்கள் எதிர்பார்க்குறது ஒரு ஜனவரி, பிப்ரவரிக்குள்ளே அந்த ஆன்சர் கீழே வெளியிட்டு ரிசல்ட்டு போட்டு வெரிஃபிகேஷனாக பண்ணி ஒரு ஜூனில் எப்பயுமே ஜனவரியில் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதத்துக்குள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி போடுவாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி தான் நடந்திருக்கு. நம்ம 2001 to 2007 வரைக்கும் யூஜி, டிஆர்பி, பிஜின்னு அப்போ இருந்தது. அப்புறம் தான் அந்த யூஜியை தூக்கிட்டு டெட்டுன்னு கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா டெட் அப்படின்றது பேப்பர் 1, பேப்பர் 2 கொடுத்து அதுக்கு எஸ்ஜிடி அண்டு பிடிபிஆர்டின்னு கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அப்போ எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைம் போட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இந்த கேஸ் அதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் முடித்து ஃபைனலாக வந்துச்சுன்னா இப்போ இதுக்கு என்ன மாணவர்களுமே இது காரணம் தான். நிறைய கேஸ் போட்டதுனால அது பாதிப்பு மாணவர்கள் மட்டும்தானே ஒழிஞ்சு கவர்மெண்ட் கிடையாது. ஸோ அவங்களுக்கு எல்லா ஸ்கூலுக்கும் டெம்பரரி போஸ்டிங் போட்டு ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ 2013க்கு பிறகு இன்றைக்கி 2024, இப்போ 25 ஆக போகுது. 12 வருஷமாக 1வது to 10வது வரைக்கும் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் போட கிடையாது. அப்போ என்னென்னா இந்த கேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அவசரப்பட்டு ஏதோ ஒரு கோவத்தில் போய் போட்டுடுறோம். இதனால் எத்தனை வருஷம் கடந்து போயிருக்குன்றது இந்த 2013 கேஸ் போட்டவங்களுக்கு தெரியும். நம்ம தொடர்ந்து அதுக்காக எவ்வளவோ நாட்களை செலவழிக்கிறோம், எவ்வளோ லைஃப்பை வீணடிக்கிறோம்.
இந்த மாதிரி வந்து நான் பொதுவாக எல்லா பதிவுகளும் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு தேர்வு எழுதுகிறோம், கிடைச்சா ஓகே, கிடைக்கலையா தொடர்ந்து அடுத்தடுத்து முயற்சி பண்ணி இதுக்கு அலையிற நேரத்தை நம்ம படித்து வேலைக்கு போயிடலாம். அந்த மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ன்னு எத்தனையோ பேங்கிங், ரயில்வே, இன்கம் டேக்ஸ்னு நிறைய இருக்குது. தொடர்ந்து தேர்வுகள் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் நடக்குது. எது ப்ராப்பராக போடுறாங்களோ அதுக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். பட் எனிவே இப்போ எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக போட்டே தீரணும். இந்த 2025 பொறுத்த வரைக்கும் காலம் தாமதம் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. போஸ்டிங் போட்டுருவாங்க. அதுக்கடுத்து புது கால்ஃபரும் விட்டு இன்னொரு போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற தருவாயில் இவ்வளோ நாள் நாள் கடந்ததை ஒழிஞ்சு கண்டிப்பாக வந்து போட்டே தீரணுன்ற நிலை இருக்குது. அதிகபட்சம் நான் வந்து எதிர்பார்க்குறது ஜனவரி, பிப்ரவரியில் ஆன்சருக்கு வெளியிட்டு ரிசல்ட் போட்டுருவாங்க. போஸ்டிங் அலாட்மெண்ட் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி எஸ்ஜிடி இருக்கும். இதுதான் வந்து இதுக்கு முன்னாடிலாம் நடக்கக்கூடியதை வச்சு தான் நான் அந்த பதிவு போடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட மாட்டோம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஏற்கனவே பழைய பதிவுகள் கூட எடுத்து பாருங்கள். நான் எப்பவுமே டிசம்பர் குள்ளே கன்ஃபார்ம் கொடுத்து ஜனவரி ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தெரியும். நான் 30 வருஷமாக 94லேருந்து எஜுகேஷன் ஃபீல்டு இருக்கேன். அதே மாதிரி டிஆர்பி வந்து 2001 நடத்திட்டுருக்கோம். என்கிட்ட படித்தவங்க மட்டும் 12,000 பேர் டீச்சர் இருக்காங்க. அதில் 6,000 பேர் ஹெச்எம், ஏஹெச்எம் இருக்காங்க. சிஓ ஸ்டூடெண்ட்டு, சிஓ, டிஓ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சேலம் சிஓ கூட என் கிளாஸ்மேட் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த தேர்வுக்கு இதை நான் படிச்சுட்டு டீச்சர் ஆகணுன்ற கனவு எல்லாத்துக்கும் இருக்குது, தப்பு கிடையாது. பட் அந்த கனவை நனைவடைகிறதுக்கு இப்போது இந்த 25 100% வாய்ப்பு இருக்குது. அதே போல் மற்ற குவாலிஃபிகேஷன் உள்ள எக்ஸாமும் எழுதிட்டே இருக்கணும். இது அப்படி இருக்கிறப்ப ஒரு வேலைக்கு போயிட்ட பிறகு இது கிடைக்குதுன்னா அதை விட்டுட்டு திருப்பி இதுக்கு வந்துட முடியும். அந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்காங்க. இப்போ சில பேர்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து பாஸ் பண்ணுவாங்க, அடுத்தது குரூப் 2 கிடைக்கும், இதை விட்டுட்டு அதுக்கு போவாங்க. அப்புறம் குரூப் 1 கிடைக்கும், அதில் போவோம். ஒரு டைம் வெற்றியினுடைய விளிம்பை பார்த்துட்டா தொடர்ந்து வெற்றி தான். ஸோ அதனால் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போய் ஆகணுன்ற எண்ணத்தில் இருக்கவங்க வந்து பின்வாங்காத முயற்சி பண்ணுங்கள். இப்போ இந்த இதில் நல்ல மார்க் வரும்னு நினைக்கிறவங்க ஓகே, அதுக்கடுத்து நான் நார்மலாக தான் படிக்கணும்னா மீண்டும் நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கலாம். இப்போ 2025 குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 கால்ஃபர் வருதுன்றது இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இதுக்கும் சொல்லி தீரணும். இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம டிசம்பர் 2க்குள்ளே ஒரு தீர்வு வரும். அதே மாதிரி ஜனவரியில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனவரி, பிப்ரவரிக்குள்ளே ஆன்சர் கேள்வி வெளியிட்டு ரிசல்ட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் நான் சொல்கிறேன். தொடர்ந்து நான் வந்து தகவல் கரெக்டாக வந்த பிறகு மீண்டும் நமது யூடியூப் சேனலில் பதிவிடுறேன். தொடர்ந்து பாருங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமியின் சேர்மன் ஜே. கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.